Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இப்போ அன்புமணி இந்த உரிமை மீட்புன்னு சொல்றாருல, அது மக்களுக்கான உரிமை மீட்பு கிடையாது. அவருடைய உரிமையை நிலைநாட்டுறாரு. அவர் என்ன கேட்டா, அவருக்கு எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை அவங்க அப்பாவுக்கு காட்டுறாரு. குழப்பமே கிடையாது. இன்னொரு மோதல்னு சொன்னீங்க, மோதல் கிடையாது. குழம்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் குழம்பி இருக்கிறாரு. அவருடைய பேச்சு தெரியுது. ஒன்றும் தேவையில்லை. இப்போ இதெல்லாம் சரியாக வரணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ரெய்டு விட்டால் சரியாயிடும். அப்போ இருக்கிறன்னு தெரியாமல் கீப் குவைட் சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கீங்க அப்பவும் பிள்ளைய சேர்ந்து. 26 எலெக்ஷனில் கலெக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். 29 இருக்கட்டும், 31 இருக்கட்டும், நீ பண்ணிக்கோ. இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? 26 அவர் குடுத்துடலான்னு பார்த்தேன். சொல்லவரே நான் தான் தலைவர். நீங்களே சொல்றீங்க சார், தலைவர் பதவி அவர் செயல்படலை. அப்புறம் எதுக்கு செயல் தலைவர்னு ஒரு பதவி கொடுக்குற? செயல்படாதவங்களுக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்த ஒரே ஆள் டாக்டர் ராமதாஸ். அன்புமணி அசிங்கப்படுத்துதான் நினைச்சுக்கிட்டு சொந்த கட்சியை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறார். இதை யாரும் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நலமா இருக்கேன் சார். பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து வரக்கூடிய இந்த குழப்பங்களையும் தொடர்ந்து குழப்பங்கள் சொல்லாதீங்க சார், காமெடின்னு சொல்லுங்க. குழப்பங்கள் எங்க குழப்பம் இருக்காங்க? இப்போ குழப்பம் இருதரப்பும் பேசிக்கொள்வதை பார்க்கும் பொழுது அப்பா மகன் மோதல் அப்படிங்கிறது ஒரு திட்ட வெளிச்சமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆனா இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து 100 நாட்கள் தொடர்ந்து தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் அன்புமணி அவர்களுக்கு ஒரு பலத்தை தருமா? அப்படி இல்லை. பொதுவாக எலெக்ஷன் வந்துடுச்சுனால ஒரு மாநாடு நடத்தி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்க, அவங்க சக்தி என்னன்றதை காட்டுவாங்க. வழக்கமாக நடக்கும், எல்லா கட்சியிலும் பண்ணக்கூடியது தான். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும். மாநாடு எலெக்ஷன் நெருக்கத்தில் அவங்களுடைய கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்கிறோன்னு காட்டுறது தான். அந்த மாதிரி நெருக்கடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. அவங்களும் ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்கிறாங்க. பட் இப்போ அன்புமணி இந்த உரிமை மீட்புன்னு சொல்கிறாருல, அது மக்களுக்கான உரிமை மீட்பு கிடையாது. அவருடைய உரிமையை நிலைநாட்டுறாரு. அவர் என்ன கேட்டால், அவருக்கு எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை அவங்க அப்பாவுக்கு காட்டுறாரு. அன்புமணி இந்த உரிமை மீட்புன்றார், மக்களுக்கான உரிமை மீட்புன்றார் இல்லையா? அந்த உரிமை மீட்புன்றது கேட்டால் டாக்டர் ராமதாஸ் கிட்ட அவருக்கு என்ன உரிமை இருக்குன்றத ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அப்படின்றது தான். இல்லை அல்லது அவங்க கட்சியினருக்கு பாருங்கள், ஏதோ ஒரு பெரியவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் நினைக்காதீங்க, என்கிட்ட தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதோட விளைவு தான் இந்த பேச்சு, இந்த அறிவிப்பு. மக்களுக்கான உரிமை மீட்பு. அவருக்கே அங்கே என்ன கட்சியில் என்ன உரிமை இருக்குது? ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். மெல்ல மெல்ல நீக்கிக்கிட்டே வந்தார். இன்னும் நீக்க வேண்டியது அநேகமாக 2 பேர்னு நினைக்கிறேன். ஒன்று அன்புமணி, ஒன்று ராமதாஸ். முதல்ல அன்புமணியை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை நீக்கிட்டு கூட அறிக்கை விட்டால் கூட ஆச்சரியப்படுத்துக்கல. அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி குழப்பம் ஆகும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்கல்ல, குழப்பம்னு சொன்னீங்கல்ல. எப்போ உண்மையான குழப்பம்னா, குழப்பமே கிடையாது. இன்னொரு மோதல்னு சொன்னீங்க, மோதல் கிடையாது. குழப்பம் எதுவுமே கிடையாது. குழம்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் குழம்பி இருக்கிறாரு. அவருடைய பேச்சு தெரியுது. ரொம்ப தெளிவாக குழம்பி இருக்கிறாருன்னு தெரியுது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக குழம்பி இருக்கிறாரு அப்படி தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இதை காமெடியாக எடுத்துக்கிறாரு. டாக்டர் ராமதாஸோட அந்த அறிவிப்பெல்லாம் காமெடி. ஏன்னா முன்னாள் ஒருத்தரை நீக்கிறாரு, அடுத்த நாள் அவர் தேர்வு செய்யப்படுறாரு. அதுக்கு ஏதாவது டாக்டர் ராமதாஸ் கிட்ட ரியாக்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இவங்க அதை காமெடியாக பண்ணுறாங்க. அன்புமணி சைடில் காமெடியாக கேட்டு அவர் நீக்கிறாரா, நான் நாமினேட் பண்ணுறேன்ப்பா செயல் தலைவர், நான் நாமினேட் பண்ணுறேன், அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. சரி, அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் தான் சார் வழக்கறிஞர் பாலுவை நீக்கிட்டீங்களா சார்னு கேட்டினா, அது பற்றி கேட்டினா அவங்க மீண்டும் தேர்வு செஞ்சுருக்கிறாங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை. அப்போ யார் குழப்பத்தில் இருக்கிறாங்க? பதில் வந்ததுன்னா தெளிவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் நீக்கிட்டீங்க, ஆனால் அவர் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் மறுநாளே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். டாக்டர் ராமதாஸ் கிட்ட அதுக்கு பதில் இல்லை. அப்போ அதில் தெரியும். அவருடைய நேர்காணல் முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் யாரும் இந்த அளவுக்கு ஒரு தெளிவாக குழம்புனதில்லை. யாருக்கும் கேள்வி கேட்குறவங்களுக்குலாம் எந்த குழப்பமும் இல்லை. பத்திரிகையாளர் குழப்பம் இல்லை, மக்களுக்கு குழப்பம் இல்லை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் அந்த வன்னிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா குழப்பம் இல்லை, வெறுப்பு தான் இருக்குது. டாக்டர் ராமதாஸ் மேலே வெறுப்பு தான் இருக்குது.
நான் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையின் சத்திய வாக்கு நான் சொல்கிறேன். அந்த மக்களுக்காக தொடர்ந்து பல ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார். ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் தான் வந்து ஃபீஸே அப்போ வந்து வாங்கிட்டு சைக்கிள் எல்லாம் போய் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. அப்படின்னு யார் சொன்னது? அந்த மக்களுக்காக தொடர்ந்து உழைத்திருக்காரு. அப்படி யார் சொன்னது? அவரே நிறைய இடங்களை பதிவு அவர் சொன்னார்ல, இப்போ 20,000 கோடி சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லவே இல்லை. அதில் இருக்கிற வன்னியர் சங்கத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, மீடியாவில் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க 20,000 இவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்தது அவரே சொல்லுங்கள். நீங்கள் தானே சொல்கிறீங்க 4 ரூபா வந்து எப்படி ஜெயலலிதா 1 ரூபா சம்பளம் வாங்கன்னு சொல்லிட்டு சிக்கலில் மாட்டினாங்க பாருங்கள். அந்த மாதிரி நான் 4 ரூபா வாங்கினேன். இப்போ இத்தனை ஆயிரம் கோடி சொத்து எங்கேருந்து வருது? ஒன்றும் தேவையில்லை. இப்போ எல்லாம் சரியாக வரணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ரெய்டு விட்டால் சரியாயிடும். அப்போ இருக்கிறன்னு தெரியாமல் கீப் குவைட் சைலண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ பிள்ளைய சேர்ந்துட்டு மக்கள் என்ன கோமாளிகளா? மக்கள் இங்கே சொல்லுங்கள் ஏங்க. இல்லை 2026 வரைக்கும் நான் வந்து தலைவராக இருக்கேன். அதன் பிறகு வந்து அன்புமணி அதோடைய பொருள் எனக்கு பிறகு அன்புமணி தான் சொல்கிறாரு. அதோடைய பொருள் என்ன? அதை நேற்று இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதை பார்க்கலையா நீங்கள் டெய்லி பார்க்கணும் சார். நீங்கள் நேற்று சொன்னது என்ன கேட்டால் 26 வரைக்கும் நான் தான் தலைவர், அதுக்கப்புறம் அவர் வந்துக்கிட்டோம் அப்படின்னு தான் சொன்னார். அப்படின்னா அதனுடைய பொருள் என்னென்னா 26 எலெக்ஷனில் கலெக்ஷன் நான் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சார். அப்படி அதனுடைய பொருள் என்ன சார்? 26 எலெக்ஷனில் கலெக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்து 29 இருக்கட்டும் 31 இருக்கட்டும் நீ பண்ணிக்கோ. அதனுடைய பொருள் அதுதான். இன்றைக்கி என்ன சொன்னார் தெரியுங்களா? 26 அப்புறம் அவர் கொடுத்துடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தான் தலைவர். மூச்சு உள்ள வரைக்கும்னா என்ன அர்த்தம்? அது சொல்லவே கூடாது சார், சொல்லவே கூடாது. நாளைக்கு என்ன நிலமைன்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நிலமைன்னு தெரியாது. ஆக வந்து என்னன்னா மக்களைன்னு கூட சொல்ல முடியாது. மக்கள் இதை அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. பட் அந்த வன்னிய சமூகம் இருக்குல்ல, அந்த வன்னிய மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன். இந்த சமீப கால இந்த அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களாம் அன்புமணிக்கு பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, டாக்டர் ராமதாஸுடைய பேச்சை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு அருவருப்பாக பார்க்குறாங்க வன்னிய இன சமூக மக்கள். நான் சொல்கிறேன் வன்னிய சமூக மக்கள் சார். அவங்களுக்காக தான் சார் அவங்களுக்காக பண்ணட்டும் போட்டோம் சார். அதே சாதியை வந்து நீங்கள் மல்லாந்து துப்புற மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது. இப்போ என்ன தான் சிக்கல் ஏதாவது சொல்லுங்கள் சார். அங்கே என்ன சிக்கல் சார்? இப்போ ராமதாஸுக்கு என்ன சார் பிரச்சனை? உடம்புக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உடலுக்கு என்ன பிரச்சனை? இல்லை அவரை சுற்றி என்ன நடக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு பிடிபடுதா? உங்களுக்கு பிடிபடுதா சார்? என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஒரே இதில் உடைச்சிடணும். இன்ஸ்டால்மெண்ட்டில் தினம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் தான் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு தலைவர் பொறுப்பாக செயல்படல. யார்? அன்புமணி செயல்படல, நீக்கிருங்க. அதான் கேட்குறாங்கல்ல. நான் நீக்க மாட்டேன். நீங்களே சொல்கிறீங்க ஒரு தலைவராக செயல்படலைன்றீங்க. தலைவராக செயல்படாததுக்கு எதுக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்து வச்சுருக்கீங்க? வேறு போஸ்டிங் கொடுத்துருங்க. பொருளாளர் தலைவராக செயல்படப்பா, இனிமேல் நீ பொருளாளராயிரு. அதை கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா உங்கள் பொருள் வரணும் உங்களுக்கு. சரி, வேறு ஏதாவது ஒரு பதவி நீங்களே சொல்கிறீங்க சார் தலைவர் பதவி வந்து அவர் செயல்படலை. அப்புறம் எதுக்கு செயல் தலைவர்னு ஒரு பதவி கொடுக்குற? செயல்படாதவங்களுக்கு வந்து செயல் தலைவர் பதவி கொடுத்த ஒரே ஆள் டாக்டர் ராமதாஸ். அவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நான் சொல்கிறேன். அன்புமணி செயல்படலை, தலைவராக சரியாக செயல்படலை, அவர் தானே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் செயல் தலைவர் பதவி எதுக்கு கொடுக்குறீங்க? சரியாக செயல்படுறவங்களுக்கு தான் சார் செயல் தலைவர் பதவி கொடுக்கணும். செயல்படாதவருக்கு செயல் தலைவர் பதவி. இப்போ புரியுதுங்களா யார் தெளிவாக குழப்பமாக இருக்கிறதுன்னு? டாக்டர் ராமதாஸ் தெளிவான குழப்ப நிலையில் இருக்கிறார். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குழப்பவாதியிலே ஒரு அக்மார் குழப்பவாதின்னு. இங்கே யாருக்கும் மக்களுக்கெல்லாம் குழப்பமே கிடையாது. அந்த சமூக மக்கள் கூட தெளிவாக இருக்கிறதுனால தான் டாக்டர் ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் அந்த சமூக மக்களோட கூட்டணி குறித்து கட்சிகள் யாரிடம் பேசுவார்கள் என்பது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்ப இதனுடைய பொருள் என்ன? அப்ப இவருக்கு தானே கூட்டணிக்காக என்ன பொருள் உங்களுக்கு தெரியல. பொருள் வந்து எங்கிட்ட வரணுன்றாரு. இப்போ பேசக்கூடிய இடத்துல நான் இருந்தால் தானே நான் பொருள் வாங்க முடியும். நான் இப்போ சார் இதனால வரைக்கும் கூட்டணி நிலைப்பாடு அவர் சார் இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை சார். இப்போ அங்கே பிரச்சனை என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? என்னதான் பிரச்சனை? அங்கே என்ன இருக்குன்னா சொத்து தான் பிரச்சனை, கலெக்ஷன் தான் பிரச்சனை. நீ கூட்டணி பேசிட்டு நீ கலெக்ஷன் வாங்கிட்டு நீ போயிட்டீங்கன்னா அதெல்லாம் இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷனில் கலெக்ஷன் நான் பார்க்கணுன்றாரு. அவ்வளோதான். அவரே தெளிவாக சொல்கிறாரா இல்லையா? நான் அமைச்சர் பதவிக்கோ இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படுறாலே கிடையாது. அது உண்மை. இனிமேல் ஆசைப்பட்டாலும் கிடைக்காது, அது வேறு விஷயம். நான் வந்து அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லை. இப்போ வந்து கேட்டால் அந்த கூட்டணி ஏன்னா அங்கே எப்படியும் தெரியும், நீங்கள் தனியாக ஆட்சி அமைச்சு நீங்கள் அமைச்சர்லாம் ஆக முடியாதுன்னு தெரியும், கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தெரியும், கூட்டணி அமைச்சரவைக்கும் இந்த 2 கட்சிகளும் விடாதுன்னு தெரியும். அப்போ ஒரே வழின்னு கேட்டால் கட்சியே எதுக்கு?
இப்படி தாவி அப்படி தாவி இப்படி தாவி அப்படி தாவி கலெக்ஷன் பண்ணுற கட்சி தானே. தவிர்க்கலாம். இன்னைக்கு 2 கட்சிகளை தவிர்த்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்க, 2 கட்சிகளை தவிர்த்துட்டு திமுக அதிமுக 2 கட்சிகளை தவிர்த்துட்டு தேசிய கட்சிகளை வேணா கூட நீங்கள் சொல்லுங்கள். காங்கிரஸ் இந்த 4 கட்சிகளை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே கலெக்ஷன் பண்ணுற கட்சி தானே, கம்யூனிஸ்டுகள் உட்பட. ஒரு வாதத்தை வந்து பொதுவெளியில் இல்லை, பொதுவெளியில் இல்லை, நான் சொல்கிறது வேண்டாம். எல்லா கட்சிகளும் நான் சொல்கிற கலெக்ஷன் பண்ணுற கட்சிகள். நீங்கள் கலெக்ஷன் தான் ஏதோ ஓட்டு கலெக்ஷன் நினச்சிட்டிங்களா? அவங்களுக்கே தெரியும், மறுக்கவும் முடியாது, எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்றது உண்மை, சத்திய வாக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் செலவு தொகுதியும் தொகையும் இருங்க, தொகுதியும் தொகையும் வாங்குற கட்சிகள் தான் 2 தேசிய கட்சிகள். நீங்க சொல்லுங்க, பிஜேபி கிடையாது. வந்து நான் சொல்றது பேச வேண்டாம். நான் சொல்றது கேட்டீங்கன்னா 2 தேசிய கட்சிகள். அண்ணாமலை தலைமையிலான தேசிய கட்சி நான் சொல்ல, அண்ணாமலையும் கலெக்ஷன் பண்றவர் தான். நான் சொல்றது கேட்டீங்கன்னா 2 தேசிய கட்சிகள், காங்கிரஸ் பாஜக. ஏன்னா அகில தலைமை தான் அதை டிசைட் பண்றது. அண்ணாமலை எதுக்காக நீக்கினாங்க? அண்ணாமலை நீக்கிறதுக்கு பல காரணங்கள், இது ஒரு காரணம். கலெக்ஷன் பண்ணுற இடத்துல அவரும் வந்துட்டார். என்ன கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சாஃப்டாக பேசி வாங்குவாங்க, அவர் மிரட்டி உருட்டி வாங்குறாரு. அதனால தான் கேட்டால் அந்த தலைவர் பதவி எடுத்ததே அதுதான் காரணம். புரியுங்களா? 2 கட்சி தேசிய கட்சி, 2 கட்சி வந்து கேட்டால் அதிமுக அவங்க கொடுக்குற கட்சி, வாங்குற கட்சி கிடையாது. மீதி கட்சி எல்லாமே கலெக்ஷன் பண்ணுற கட்சி தான். என்ன பேர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிப்பாங்க. அந்த கலெக்ஷன் மெத்தடுக்குன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், தேர்தல் செலவுக்கு கௌரவமாக. இதுதான் சார் எல்லா கட்சியும் அப்படி தான். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டி வாங்குற கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பொட்டி வாங்குற கட்சி. அது காரணம் கேட்டிங்கன்னா இருக்கிறதுல இப்போ வந்து அமௌண்ட் அதிகமாக வாங்குறவங்கன்னு ஒன்றா கூட இருக்கலாம், அதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் பொட்டி வாங்குற கட்சி அப்படின்ட்டு. கடந்த காலத்தில் எல்லாம் இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், தெரியாத விஷயங்கள் கிடையாது. தெரியாதவங்களுக்கு ஒன்றா புதுமையாக இருக்கும் நான் சொல்கிறது, இது உண்மை. எல்லா கட்சியும் அப்படி தான். வாய் தவறி அவங்களாம் மேடையில் பேசுனவங்களாம் இருக்காங்க, தொகுதியும் தொகையும் சொல்லி பேசுனவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இதுதான் நான் சொல்கிறது உண்மை. இவருக்கு என்னன்னு கேட்டால் இருக்கிற கடைசி காலம் கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம், அவன் பையன் பார்க்குறானே, நம்ம தானே இங்கே குடும்பத்தில் டம்மி ஆகிரும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பெரும்பாலும் நான் அந்த வன்னிய சமூகத்தில் இருக்கிற மக்கள் வந்து கேட்டால் பெரியவர் அவர் பேசுறது சரியில்லைன்னு சொல்லி வந்து என்ன சொன்னேன், நேரடியாக சொன்னாக்கா திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் அது தெரியாமல் வந்து என்ன குலசாமின்னு சொல்கிறாங்க, பார்த்துருப்பீங்க, என்ன குலசாமின்னு சொல்கிறாங்க என்ன குலசாமின்னு அப்படி சொல்லவே இல்லை. இவர் கூட சொல்கிறார், அன்புமணி கூட என்ன சொல்கிறாருன்னா குலசாமி, அவரே சொல்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார் என்ன குலசாமி. அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது அவர் வந்து குடும்ப அரசியல் வேணாம்னு தானே சொல்லியிருக்காரு. சார் நான் சொல்ல, நீங்கள் கேட்குறது அப்புறம் வரேன் அந்த கேள்விக்கு. முதல்ல குலசாமி கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன். குலசாமினா என்னென்னா குலம் ப்ளஸ் சாமி, குலசாமி. இப்போ நீச்சல் குளத்தில் அவர் வந்து பார்த்தீங்கல்ல, நீச்சல் அடிச்சார்ல இப்படி தண்ணியிலேயே, அதை தான் சொல்கிறாங்க. குளத்தில் சாமி இருக்கிறாரு, நீச்சல் குளம்னு சொல்லலாம், அவர்தான் நீச்சல் குலசாமின்னா சொல்ல முடியும். குலசாமினா குலம் ப்ளஸ் சாமி, குலசாமி, அதைத்தான் சொல்கிறாங்க குலசாமின்னு. அவர் என்ன சொல்கிறார் கேட்டினா, அந்த வன்னிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன குலசாமின்னு சொன்னாங்க. கழுவி ஊற்றி நிற்கிறாங்க, இதுதான் உண்மை. ரொம்ப நான் டீசெண்டாக பேசினுக்கிறேன். இதை தாண்டி சில விஷயங்கள்லாம் ராமமூர்த்தி பேசுகிற விஷயங்கள்லாம் நான் பேசலை, அது அவசியமே இல்லை. இப்போ ஏதோ கேட்டிங்கன்னா சொன்னீங்க குடும்ப அவங்க இந்த அம்மா நம்ம இப்போ நான் கேட்குறேன், மனசாட்சியோடு பேசணும் ராமதாஸ். அது எப்படி உங்கள் மருமக வந்தால் அரசியலுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து என்ன சொன்னார், குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்றது எங்கள் குடும்பத்தில் முடிவு. ஏன் வந்தா என்ன, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் அரசியல் வீட்டில் இருந்து ஒரு வேட்பாளர் வேண்டாம் சார் நிறுத்துவோம், அதெல்லாம் பேசக்கூடாது. பெண்கள் ஏன் பிரிக்கிறீங்க? நீங்கள்லாம் பெண்கள் வந்து உரிமையை பாதுகாக்கிறவங்கள. நீங்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம குடும்பத்தில் வந்து பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது. ஏன் வந்தால் என்ன, ஊரில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் அரசியலுக்கு வரலாம், உங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்கள் வந்து அரசியலுக்கு வரலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண் வந்து அரசியல் வரக்கூடாது. ஏன் வந்தால் என்ன ஆகும்னு கேட்குறேன் நான். அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? பெண்கள் அரசியல் வந்தால் என்ன சார் தப்பு? குடும்பத்தில் இருக்க பெண்ணு அரசியலுக்கு வந்தாங்கன்னா என்ன தப்பு? ஏன் அது உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்ணு மட்டும் அரசியல் வரக்கூடாது, ஆனால் உங்ககிட்ட மட்டும் மகளிர் அணி தனியாக இருக்குல்ல? பாட்டாளி மக்கள் கட்சியில் மகளிர் அணி இருக்கா இல்லையா? அப்போ எந்த மாதிரியான பார்வை? அடுத்து மகளிர் அணி மாநாடு நடத்த போகிறோம் இருக்குல்ல? அப்போ சௌமியா, நீங்கள் சௌமியா மட்டும் சொன்னாலும் கூட பரவாயில்ல, ஏதோ உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைன்னு சொல்லலாம். எங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது, அதனால் நான் வந்து அப்படி ஒரு முடிவு இருக்குன்னு சொன்னால் இது எப்படி சரியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இல்லை அப்புறம் ஃபைனலாக வேட்பாளர் நிறுத்தினாருன்னா என்ன, அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அவங்க வந்து கட்டாயப்படுத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அப்போது நீங்கள் கையெழுத்து போட்டிங்கல்ல, இதை ஜெயிச்சு எம்பியாக இருந்தால் சொல்லுவீங்களா அந்த வார்த்தையை நீங்கள்? ஆனால் ஜெயிச்சு எம்பியாக இருந்து ஒரு மினிஸ்டர் ஆகிட்டு இருந்தாங்க சௌமியா, சொல்லுவீங்களா? அதை
இப்போ புரியுதுங்களா? வாயில் வந்தது உளறிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் பார்க்குறேன். அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப வந்து கேட்டால் அந்த சமுதாய மக்களே வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவருடைய பேச்சு. இது உண்மை நான் சொல்கிறது. வேணா நீங்கள் யார்ட்டா டெஸ்ட் எடுத்துங்க, ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க. ஐயா இந்த மாதிரி அந்த வன்னிய சமூகத்து மக்கள்கிட்டயே போயிட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்காதீங்க, ரொம்ப ஜாஸ்தி கழுவி ஊற்றுவாங்க. அந்த சமூகத்தில் இருக்க மக்கள்கிட்டயே நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பெரியவர் ஏங்க இப்படி பேசியிருக்கிறாரு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனால் ரொம்ப ஈஸியாக என்ன இப்போ மீடியாக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்டுருக்குறாங்க. அதுதாங்க ட்ரோல் ஆகுது. மீடியாவுக்கு வந்து ஒரு பசிக்கு வந்து அவர் வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கு தெரியும் சில அரசியல் கட்சி தலைவர்லாம் இருக்கிறாங்க, இப்போ சொல்ல வேண்டாம். அதை அவங்களாம் நான் கேட்டிங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸு டிஃபன் ஏதாவது கொடுப்பாங்க மீடியா பர்சனுக்கு. இவர் வந்து நல்லா தலைவாழையில் போட்டு ஒரு 16 ஐட்டம் வச்சு விருந்தே வைக்கிறாரு. யாருக்கு? மீடியாக்களுக்கு. அப்படி தான் இருக்குது அங்கே உட்காந்துக்கிட்டு. இன்றைக்கி டேட்டுக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அரசியலில் ரிட்டையர்மெண்ட் இல்லை அப்படின்றத வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அரசியலில் ரிட்டையர்மெண்ட் இருந்தாங்கன்னா நீங்கள்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்கள் கலைஞர் குடும்பத்தை நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம பண்ணோம்னா இது அரசியல் பார்வை வேறு மாதிரி ஆகிடும்னு நான் சொல்கிறேன். கலைஞரை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு சர்வாதிகாரியாகவும் இருந்தார், அதே சமயத்தில் தலைமை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணார் கடைசி வரைக்கும் கலைஞர். அதுதான் கலைஞர்கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ்ஸு. சர்வாதிகாரி வீட்டில், குடும்பத்தில், வெளியில் சமூகத்தில் ஜனநாயகவாதி, ஆனால் குடும்பத்தில் சர்வாதிகாரி கலைஞர். அவர் எடுக்கிறது தான் முடிவு. ஆனால் அதே சமயத்தில் அந்த குடும்ப நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டுமே இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அழகிரிக்கும் வந்து கலைஞருக்கும் உள்ள அந்த வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவில் வெடித்து வெளியே வரல, உள்ளுக்குள்ளேயே நடந்துச்சு, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே நடந்தது. கசிவு தான். அழகிரி வந்து ஒரு தலைமை போட்டிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி தந்தைக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாருன்னு வந்ததை தவிர ஒரு நாகரிகமற்ற முறையில் வெடித்து வெளியே வந்து தள்ளுமுள்ளுலாம் நடக்கலை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இத்தனைக்கும் ஒரே மகன், காம்படிட் பண்ணுறதுக்கு அங்கே ஆளே கிடையாது. ஒரே மகள் இருக்கிறான், ஆனால் காம்படிட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஒரு மகன் தான். இன்னும் 2 மகன் இருந்தாக்கா டாக்டர் ராமதாஸோட இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். தப்பு சார், எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் விமர்சன பார்வைன்றதுனால நான் சொல்கிறேன், பொதுவாக நான் சொல்கிறேன். அன்புமணி ஒரு கம்பேரிசனுக்காக நான் சொல்கிறேன். ஒழுக்கம், அரசியல் ஒழுக்கம் இருக்குல்ல, தனி மனித ஒழுக்கம், அரசியல் ஒழுக்கம் இருக்குல்ல, அது ரெண்டுமே டாக்டர் ராமதாஸ் கிட்ட வந்து மிஸ் ஆகுது. அரசியல் ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா கடந்த காலத்தில் வேணால் அரசியல் ஒழுக்கம் இல்லாமல் ஒருமையில் பேசியிருக்கலாம், முதலமைச்சரை துண்டு சீட்டு சொல்லியிருக்கிறான், எடப்பாடி அவர்களை வந்து டயர் நக்கின்னு பேசியிருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அந்த அரசியல் ஒழுக்கம் தவறு இருந்தால் கூட தனி மனித ஒழுக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணியை வந்து இது வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படியான செய்திகள் எதுவும் இதுவரையும் இல்லை. வயது 60. ஆனால் 85 வயசில் உங்கள் மேலே எப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வருதுன்றதை தெரிஞ்சும் கூட தெரியாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால். ஆனால் பதிலை யாரும் எதிர்பார்க்கலை. இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் டாக்டர் ராமதாஸ் செய்யணும்னு சொன்னால் இந்த மீடியா சந்திப்பெல்லாம் விட்டுட்டு 26 தேர்தலில் வந்து இந்த மீடியா, ஏன்னா இப்போ மீடியா என்னன்னா மீடியா தான் இங்கே இப்போ கோமாளி ஆகிட்டு இருக்கிறானுங்க எல்லாரும். என்னதான் சொல்கிறாரு கடைசியாக என்ன ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு, 16 வயதிலே ஒரு படம், அதில் ராமதாஸ் டாக்டர் ஒருத்தர் வருவார், இந்த வெட்டினரி டாக்டர் வருவார். அப்போ வந்து அவர் பேசுகிற உடனே அவரை மொழியாக்கம் பண்ணுவாங்க அங்கே பக்கத்துலேருந்து வந்து. அப்போ கவுண்டமணி, ரஜினி இவங்கெல்லாம் இருக்கார். ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்போது ஒன்றுனா டிரான்ஸ்லேஷனே பண்ணிட்டு வராங்க. இப்போ ஐயா என்ன சொன்னாங்க, ஏதோ ஒன்றுத்தில் உப்பு இல்லைன்னு சொன்ன, ஏதோ ஒரு காமெடியாக வரும், ஏதோ உப்பு இல்லை சர்க்கரை இல்லைன்னு சொன்னாங்கன்னு ஏதோ ஒன்று வரும் வசனம், அந்த மாதிரி இருக்குது. அவர் ஒன்று சொல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியாக்கள் வந்து அதை எழுதி அதை வந்து ஒரு செய்தியாக்கி அது இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது நீர்த்து போயிடும் போல இருக்குது. இப்போ அவர் டாக்டர் வந்து அவர் வேஸ்ட்டுப்பா, அது அவர் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பார். அப்படி தான் ஆகிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், சொந்த கட்சியை நீங்களே அசிங்கப்படுறீங்க. அன்புமணி அசிங்கப்படுத்துறதான்னு நினச்சிக்கிட்டு சொந்த கட்சியை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறார். இதை யாரும் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ ஒன்று இதுனா வந்து நமக்கு அதெல்லாம் கிடையாது. சொந்த கட்சியை அசிங்கப்படுத்திருக்கிறாரு. அன்புமணி அசிங்கப்படுத்தலை சார், அன்புமணி அசிங்கப்படுத்தலை. டாக்டர் ராமதாஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணோட பேரை சொல்லி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தான் முக்கிய காரணமே இதுக்கு
டாக்டருடைய ஒரு இணைச்சி ஒரு அவங்க அதாவது கட்சிக்கும் குடும்பத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பெண் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி அப்படி பேசப்படுது. இன்னொரு பக்கம் கேட்டால் இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அன்புமணி அசிங்கப்படுத்துதான் நினச்சிட்டு இவர் கட்சியை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மையான விஷயம். இவ்வளோ எதுக்கு? அதிகார யுத்தமா? ஆமாம், அதிகார யுத்தம். அதிகார யுத்தத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? அமௌண்ட் இருக்குது, அவ்வளோதான். அது எவ்வளோலாம் கேட்காதீங்க. அது எலெக்ஷன் நெருக்கத்தில் பார்க்கலாம். எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, எவ்வளோ கொடுக்குறவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, கேட்குறவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் நெருக்கத்தில் தான் தெரியும். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொள்கை பிரச்சனையோ இந்த 10.5 பிரச்சனையோ அல்லது மற்ற விவகாரங்கள் எதுவுமே அங்கே சிக்கல் கிடையாது. அன்புமணியோட தகராறு என்னன்னு கேட்டிங்கன்னா 26 கலெக்ஷனை யார் வாங்குறது, அதுதான் அங்கே பிரச்சனை. 26 கலெக்ஷன், எலெக்ஷனுக்கான கலெக்ஷனை யார் வாங்குறது, அதுதான் அங்கே சிக்கல். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது நன்றி. நன்றி சார்.